உள்ளத்தின் வாழ்வு என்கின்ற தலைப்பில் ஹயாத்துல் குலூப் உள்ளத்தின் வாழ்வு என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், கெட்ட விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றுதான் எமது வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிடமும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும், கெட்ட விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த உள்ளம் உயிர் வாழும் வரைக்கும் தான் எங்களுக்கு உண்டாகும். என்றெல்லாம் எப்பொழுதெல்லாம் இந்த உள்ளம் இறந்து விடுகிறதோ, அதை பற்றிய சிந்திப்பதற்குரிய தகுதியற்றதாக அந்த உள்ளம் மாறிவிடுகிறதோ, அந்த நேரங்களெல்லாம் நல்லது எது கெட்டது எது என்பது மட்டுமல்ல, நல்லதின் பக்கம் செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வு கூட என்ன செய்யாது, ஏற்படாது. யாராவது நம்மளை எச்சரித்து நல்லதை செய்யுங்கள் என்று உபதேசம் செய்கின்ற நேரத்தில் கூட காது கொடுப்பதற்கான மனோநிலை நம்மிடத்தில் என்ன செய்யாது, இருக்காது. இந்த உள்ளம் எப்பொழுதெல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் எங்களையும் தூண்டும், வெளியே இருந்து வரக்கூடிய செய்திகளையும் உள்வாங்கும். நாம் நடைமுறைப்படுத்துவது நடைமுறைப்படுத்தாதது இரண்டாவது கட்டம். ஆனால் நமக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வருவதற்கும் ஒரு தீமையான விஷயத்தை தவிர்ப்பதற்கும் உள்ளம் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம், அது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நான் சடரீதியான இறப்பை சொல்லவில்லை. அந்த உள்ளம், அதாவது சடரீதியாக விஞ்ஞான ரீதியாக இறந்து விட்டது என்று சொல்கிறார்களே, அதை நான் சொல்லவில்லை. இந்த உதயத்தை, அதாவது உள்ளத்துடைய ஆன்மீக இருப்பை நான் சொல்லுகிறேன். அந்த உணர்வு ரீதியான இருப்பை சொல்லுகிறேன். அதைத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, எங்களுக்கு உள்ளத்துடைய வாழ்க்கை என்று சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா கூட இந்த திருமறை என்பது உயிருள்ளவர்களுக்கு தான் எச்சரிக்கைக்காக வந்தது என்பது எங்களுக்கு தெரியும். அல்லாஹு தாலா குர்ஆனை இந்த சமுதாயத்தில் இறக்கியதெல்லாம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிப்பதற்குத்தான். ஆனால் அதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே எப்படி சொல்கிறான் என்றால், லி துந்திர மன்கான ஹையன், உயிரோடு இருப்பவர்களுக்கு நீ எச்சரிப்பதற்காக. அப்படி என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். லி துந்திர மன்கான ஹையன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் அர்த்தம் என்ன? இயல்பிலே உள்ளதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு உள்ளவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் உபதேசம், அதனால் தான் இது இறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு உபதேசிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? அன்தர்தஹும் அம்லம் துன்திர்ஹும் ஃபஹும் லா யுமினூன். நீங்கள் ஈமான் கொண்டாலும் சரி, ஈமான் கொள்ளாது விட்டாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார். அதாவது அவர்களுக்கு அது பயன் பெறாது. நீங்கள் எச்சரித்தாலும் சரி, எச்சரிக்காது விட்டாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு ஏன் தெரியுமா, ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தாலா முத்திரையிட்டு விட்டான், காதுகளிலே அல்லாஹு தாலா முத்திரையிட்டு விட்டான், அல்லாஹு தாலா பார்வையில் அவர்களுக்கு ஒரு திரை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி விட்டான். அதனால் நீங்கள் எச்சரித்தாலும் சரி, எச்சரிக்காது விட்டாலும் சரி, அது என்ன செய்யாது, அங்கே இரண்டும் சமம் தாண்டு அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உள்ளம் உயிர் வாழுவதைத்தான் அல்லாஹு தாலா லி துந்திர மன்கான ஹையன், உயிரோடு இருப்பவர்களுக்கு நீ எச்சரிப்பதற்காக என்று அல்லாஹு தாலா சொல்வதற்கான காரணம். ஒருவர் காஃபிராக இருந்தாலும் கூட உள்ளம் உயிரோடு இருந்தால் அந்த செய்திகள் போய் என்ன செய்யும், அவர்களே விடும். எப்படி ஒரு இறை நிராகரிப்பாளர்களுடைய உள்ளம் உயிரோடு இருக்கிறது என்று சொல்ல முடியும்? அவர் ஏற்கனவே குஃப்ரில் இருக்கிறார், ஏற்கனவே ஷிர்கில் இருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி அவர், அதாவது அவரது உள்ளம் உயிரோடு இருக்கிறது, உள்ளம் நல்ல விஷயங்களை உள்வாங்குகின்ற நிலையில் இருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலிய்யா இதா ஃபக்ஹு. இந்த சமுதாயத்திலே, அதாவது இன்னன்னாஸ மஆதின், மக்கள் எல்லோரும் நிலத்திலே இருந்து எடுக்கப்படக்கூடிய கனிம வளங்கள் போன்றவர்கள். அதிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? ஜாஹிலியா காலத்தில் எவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னா என்ன? ஜாஹிலியா காலத்திலேயே மனித இயல்பு சாராயத்தை குடிக்க வேண்டாம் என்று தான் சொல்லும், விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று தான் சொல்லும், திருட வேண்டாம் என்று தான் சொல்லும், கொள்ளையடிக்க வேண்டாம் என்று தான் சொல்லும், ஏமாற்ற வேண்டாம் என்று தான் சொல்லும், நேர்மையாக நடந்து கொள், அநீதியாக நடக்காதே என்று தான் சொல்லும். அதை ஜாகிலிய காலத்தில் யார் கடைபிடித்தார்? அவர் ஹியாருஹும் ஃபி ஜாஹிலியா, ஜாகிலிய காலத்தில் அவர் மிகவும் சிறந்த ஒரு மனிதர். எனவே இஸ்லாத்திற்கு வந்த பின்னாலும் அவர்தான் என்ன சிறந்தவர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் என்பது இருக்கிறதே, நல்லதை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் எங்களுக்குள்ளேயே தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடன், ஒவ்வொரு நல்ல மனிதனுடனும் உள்ளம் என்ன செய்கிறது, அனுதினமும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு செகண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறது. இதை செய்யாதே, இதை செய் அப்படின்னு என்ன செய்கிறது, பேசிக்கொண்டே இருக்கிறது. நல்லதை தூண்டுகிறது, கெட்டதை தடுக்கிறது ஆழ்மனது.
இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தூண்டுதல் கூட எதுவரைக்கும் நடக்கும் தெரியுமா? நமது உள்ளம் உயிரோட்டமாக இருக்கும் காலம் வரைக்கும் தான். என்றைக்கு இந்த உள்ளம் இறந்து விடுகிறதோ அந்த நேரத்தில் நம்மளை தூண்டவும் ஆகுது. அதே நேரத்தில் வெளியிருந்து வரக்கூடிய செய்திகளை சட்டை செய்யும் அது. அதாவது உள்ளுக்க போய் விளங்கி சட்டை செய்யாமல் இருப்பது இன்னொன்று. ஒரு செய்தி வருது, நல்ல விஷயம் தான் சொல்றான், எனக்கு இப்போ செய்யலாது என்றது உள்ள உயிரோடு இருக்கிறதுக்கு ஆதாரம். ஆனால் ஒருவருக்கு அது வந்தது கூட என்னது, இவர் பெரிய ஆளா சொல்ல வராரு என்ற லெவலுக்கு வந்துட்டான்னு வைங்களேன், உள்ளம் என்ன செய்கிறது, இப்போ எல்லாவற்றையும் மறுக்கக்கூடிய நிலைக்கு என்ன செய்து வந்து விட்டேன்னு அர்த்தம். அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னொரு உதாரணம் சொல்லுகிறான். ஒரு கட்டாந்தரை இருக்கிறது, வறண்ட பூமி இருக்கிறது, அதில் விதையை போடுங்க முளைக்காது, தண்ணியை ஊற்றுங்க முளைக்குதில்லை, எதுவுமே நடக்குதில்லை. இது போல அல்லாஹ் தஆலா உள்ளத்தை என்ன செய்யறான், ஒப்பிட்டு காட்டுறான். அதே நேரம் அல்லாஹ் தஆலா அதில் மழையை பொழிய வைத்து அதில் ஈரத்தன்மையை ஏற்படுத்தி அதாவது விதைகள் முளைக்கக்கூடிய அமைப்பில் அந்த நிலத்தை மாற்றிவிட்டான் என்று சொன்னால், இதே போன்றுதான் நாம் என்ன செய்கிறோம், மனிதர்களை உயிர்ப்பிக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதை சொல்லுகிற நேரத்தில் உள்ளத்தை உயிர்ப்பிப்பதையும் உடலை உயிர்ப்பிப்பதையும் நிலத்தை உயிர்ப்பிப்பதையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இது தத்துவம் அல்ல, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித்தரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு செய்தி. நமது உள்ளம் உயிரோடு வாழுகின்ற வரைக்கும் தான் எல்லா உபதேசங்களும் நம்மளுக்கு என்ன செய்யும், வேலை செய்யும் என்பது. அப்படி என்றால் உள்ளம் முழுமையாக செத்து போய் விடுகின்ற நிலையும் இருக்கிறது, முக்கால்வாசி செத்து போய் விடுகின்ற நிலையும் இருக்கிறது, அரைவாசி செத்து விடுகின்ற நிலையும் இருக்கிறது, குறைந்து 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 கடைசி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே யார் உபதேசம் செய்து விட்டாலும் சரி, யார் எதை சொல்லிவிட்டாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்களே, அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன் இதா ஸலுஹத் ஸலுஹத் ஸாயிரு ஜஸதிஹி வ இதா ஃபஸதத் ஃபஸதத் ஸாயிரு ஜஸதிஹி அலா வஹியல் கல்ப். அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, உள்ளத்திலே இந்த உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீரடைந்து விட்டால் எல்லாம் சீரடைந்து விடும், கெட்டு போய் விட்டால் எல்லாம் கெட்டு போய் விடும், அதான் இதயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அது மாறாது விட்டால் ஒருத்தன் இறுக்கி பிடிச்சிட்டான்னு வைங்களேன், எது வந்தால் நான் கேட்க மாட்டேன், எதுவும் செய்ய முடியாது. அப்போ அந்த உள்ளம் என்பதுதான் இந்த மனிதனுடைய எல்லா விதமான மாற்றத்திற்கும் காரணம். அந்த உள்ளத்தை நாம் எப்பொழுதும் உயிரோட்டமாக வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் மாறுவதற்கான அடிப்படை தகுதியோடு இருக்கிறோம் என்பது அர்த்தம். நாம் நல்ல விஷயங்களை ஏற்கக்கூடிய தகுதியில் அப்பொழுதுதான் இருக்கிறோம் என்பது அர்த்தம். அதை நாம் இறக்க செய்து விட்டோம் என்று வையுங்கள், அதை நாம் சட்டை செய்யவில்லை என்று வையுங்கள், அது நிலைமை என்ன செய்கிறது, நாங்களே எங்களுக்குரிய ஒரு கதவை நாங்கள் போட்டுக்கொள்கிறோம் என்பது அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் உயிரோட்டமாக இருப்பது எப்படி, அதை வைத்துக் கொள்வது எப்படி, எப்படியெல்லாம் இந்த உள்ளம் முத்திரை குத்தப்படும் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது பற்றிய அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம். காரணம், நம்ம என்னது, இந்த அமைப்பில் இல்லாது விட்டோம் என்று சொன்னால் நம்ம பாவங்களிலும் மூழ்கி உபதேசங்களையும் ஏற்காத ஒரு மனநிலைக்கு வந்து விட்டோம் என்று வைங்களேன், அதுக்கு பின்னால் மாறுவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு சூழல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள். யார் 3 வாரங்கள் ஜும்ஆவை விட்டு விடுகிறாரோ, வேண்டுமென்று நியாயமான காரணங்கள் இல்லாமல் எந்த விதமான மார்க்க ரீதியான அனுமதியும் இல்லாமல் 3 ஜும்மாக்களை அவர் கேட்பதை விட்டு என்ன செய்கிறாரு, வேண்டுமென்று தவிர்த்து விடுகிறார். அப்படி நடந்தால் தப அல்லாஹு அலா கல்பிஹி, அல்லாஹு தஆலா அவரது இதயத்திலே முத்திரை குத்தி விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முத்திரை குத்தி விடுகிறான் அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு பின்னால் அதில் என்ன செய்யாது, எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாது. அதான் லாஸ்ட், அதனுடைய லாஸ்ட் நிலை அதுதான். எது கடைசியாக இருந்து அதுதான். இதுக்கு பிறகு குறைஞ்சிக்கொண்டு போகின்ற ஒரு மனநிலை தான் என்ன செய்யும், ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதன் காரணமாக சொன்னார்கள்? உலகத்திலேயே உள்ளம் மாறுவதற்கும் உள்ளம் செயல்படுவதற்கும் உரிய முதல் ஊடகமே காது கொடுக்கிறது. முதல் ஊடகமே எது? காது கொடுக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். முதல் ஊடகமே ஒரு செய்தி நமது காது கொடுப்பது. இந்த செய்தி ஒரு இடத்துல நம்ம அதை காது கொடுத்து கேட்பதற்குரிய வாய்ப்பே நம்மளுக்கு இல்லாமல் போச்சுன்னு வைங்க. காது கொடுத்து கேட்பதற்குரிய வாய்ப்பே நம்மளுக்கு இல்லாமல் போச்சுன்னு வைங்க. அப்போ உள்ளம் செயல்படுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், எப்படி, அதாவது வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்களில் நலவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க வைத்திருப்பான். அல்லாஹு தஆலா அவர்களை கேட்க வைத்திருப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல மூமின்கள் யார், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, வார்த்தைகளை கேட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதில் நல்லதை பின்பற்றுவார்கள். அப்ப கேட்பது மறுமையினால் என்ன சொல்லுவாங்க, லவ் குன்னா நஸ்மா அவு நஅகில், நாங்கள் கேட்கக்கூடியவர்களாகவும் விளங்கக்கூடியவர்களாகவும் இருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நரகவாதிகளாக நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம். இதெல்லாம் சொல்றாங்களே. அப்ப கேட்டல் தான் முதல் ஊடகம் உள்ளம் அசைவதற்கான.
நம்ம கேட்டல் என்பதை இஸ்லாமிய அடிப்படையில் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதுல ஜும்மால இந்த மூன்றை ஒருவர் விடுகிறார் என்றால் தப அல்லாஹு அலா கல்பி ஹதம் அல்லாஹு அலா கல்பி, இதயத்திலே அல்லாஹு தாலா முத்திரை குத்தி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது இறைவன் முத்திரை குத்துவதற்குரிய அதிகாரத்தை எடுத்துட்டான். ஆனால் இறை விரும்பினால் 300 ஜும்மாக்களை ஒருவனுக்கு சந்தர்ப்பமா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் 3 இறைவனுடைய உரிமை அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், மக்களுக்கு வழங்கிலிருந்து 3 ஜும்மாக்களுக்கு பின்னால் என்ன இறைவன் நினைத்தால் முத்திரை குத்திவிடக்கூடிய நிலைமைக்கு அவன் என்ன செஞ்சு விடுகிறான், மாறி விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் எமது உள்ளம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் மாறினோமோ இல்லையோ நல்லதை கேட்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் மாறுகிறோமோ இல்லையோ, எந்த கட்டத்துக்கு நாம போனோமோ இல்லையோ, நல்லதை கேட்கக்கூடிய நிலையை நாம் எமக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்லதை கேட்காமல் தவிர்த்து நாம் தான் மாறுகிறோம் இல்லை, நல்ல நிலையை அடைகிறோம் இல்லை, நல்லதை செய்கிறோம் இல்லை, கெட்டதை தவிர்க்கிறோம் இல்லை என்ற யோசனை மூலம் நல்லதை கேட்பதை தவிர்த்தால் அடுத்த எதை கேட்போம், சாதாரணமாக பிரயோஜனம் அளிக்காது அல்லது கெட்டதை என்ன செய்வோம், நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அப்போ உள்ளத்தை நாங்களே இறக்கச் செய்கிறோம் என்பது அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, எப்பொழுதும் நல்லதை கேட்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், ஒரு மஜ்லிஸிலே ஒரு மனிதர் வந்து அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் இந்த மஜ்லிஸை பற்றி மலக்குமார்கள் சொல்கிறார்கள், நான் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன் அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்பொழுது அந்த மலக்கு சொல்கிறார், இன்ன ஃபீஹிம் ஃபுலானன், அந்த மஜ்லிஸில் ஒருவர் இருக்கிறார், அவர் மஜ்லிஸுக்கு வந்ததே அந்த மஜ்லிஸுக்காக அல்ல, ஒரு தேவைக்காக அவர் என்ன செய்தார், வந்தார். அப்ப அல்லாஹு தாலா என்ன சொன்னா, ஹுமுல் ஜலீஸ் லா யஸ், அதாவது ஹும், அதாவது அவர்களோடு அமர்கின்றவர்கள், அவர்களோடு லா யஸ்கா பிஹிம் ஜலீஸ், அவர்களோடு இருக்கின்றவர்கள் கெட்டு போக மாட்டார்கள், அவங்களோட வந்து அமர்ந்ததால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹு தாலா சொல்றான். எதுக்கு வந்தது, வேறொரு விஷயத்துக்கு வந்தாரு. ஆனா எந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாரு, நல்ல மஜ்லிஸ்ல. அவ கேட்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்ததனால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், வெறுமனே முஜாலசத்துல், அதாவது அஹ்யார், நல்லவர்களோடு உட்கார்ந்ததன் காரணமாக மன்னிக்கப்படுவதற்கெல்லாம் காரணம் நல்லவர்களுடைய பரக்கத் அல்ல. அந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு நல்ல மஜ்லிஸ்ல இருப்பது என்பது ஒரு கெட்ட மஜ்லிஸை விட்டு அவர் தவிர்த்தார் என்பதற்கான ஒரு செய்தி. அது கெட்ட மஜ்லிஸை விட்டு தவிர்த்தார் என்பதற்கான செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நல்ல விஷயங்களை கேட்பதை விட்டும் தூரமாகுதல், நல்ல விஷயங்களை விட்டு நாங்கள் தூரமாகுதல் எங்களை என்ன செய்யும், ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளே கொண்டு போய்விடும். அது இதயத்திலே முத்திரை குத்தக்கூடிய நிலையை எங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். இரண்டாவது சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை தொடர்ந்து கேட்கிறான். நல்ல விஷயங்களை தொடர்ந்து கேட்கின்றவன் எப்படி இருக்க வேண்டும், நான் இதை செயல்படுத்தவில்லையே, நான் இதை இவ்வளவுதானே செய்திருக்கிறேன், இன்னும் அதிகரிக்கவில்லையே என்பதை அவனுக்குள்ள அவன் ஆர்வம் ஊட்டிக்கொண்டே வர வேண்டும். ஒரு வருடத்தில் அவன் கேட்ட 100 செய்திகளில் ஒன்றிலாவது அவன் என்ன செய்திருக்க வேண்டும், செயல்பட்டிருக்க வேண்டும். 100 செய்திகளில் ஒன்றிலாவது அவன் செயல்பட்டிருக்க வேண்டும். அடுத்த வருடம் ஒரு 2-3 அதிகரித்திருக்க வேண்டும். இப்படி எதுவுமே அதாவது கேட்டதோடு நிறுத்தி கொண்டு புறக்கணித்து கொண்டே வந்தாண்டு வைங்களே, அங்கும் உள்ளம் கஸ்வா. அல்லாஹ் தஆலா 2 வார்த்தை குர்ஆனிலே சொல்லுவான். அதாவது ஹத்தும், முத்திரை குத்துதல், அடுத்தது கஸ்வா, என்ன, உள்ளம் வந்து கடுமையாகுதல். இந்த 2ஐயும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அதாவது சும்ம கஸத் குலூபுஹும் ஃபஹிய கல் ஹிஜாரா, அவர்களுடைய இதயங்கள் அதாவது கடினமாகிவிட்டன, கற்களை போன்று கடினமாகிவிட்டன, எதுவும் வேலை செய்யாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இன்ன மினல் ஹிஜாரதி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், ஆனால் கற்களில் கூட ஆறுகள் ஓடக்கூடிய, நீர்கள் ஓடக்கூடிய கற்கள் இருக்கின்றன, அதை விட கடுமையாகி விட்டன அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கடுமை எப்படி ஏற்படும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எவன் உபதேசங்களை கேட்டு ஃபயத்தபியூன அஹ்ஸன, நல்ல செய்தியை செய்யாமல் இருக்கிறான், அவனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்னு சொன்னால், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக் ஃபலா யகூனு. அல்லாஹ் தஆலா ஒரு நீண்ட வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதாவது இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் கேட்ட நல்ல செய்திகள் ஈமானுக்கு பணிக்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? கேட்டு எல்லாம் இருக்குதானே, இதற்கு பணியக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? அவர்கள் இருக்கக்கூடாது. இதற்கு முன்னால் வேதக்காரர்கள் காலம் நீண்டு போனதால் உள்ளங்கள் எப்படி கடுமையானதோ அது போன்ற நிலைக்கு இவர்கள் மாறிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன செய்தி, ஒரு மனிதன் உபதேசங்களை சுமந்து அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் இருந்தால், வெறுமனை கேட்டுவிட்டு புறக்கணித்து செல்லுகின்ற நிலையில் ஒருவன் தொடர்ந்து இருப்பான் என்றால், அல்லாஹ் அந்த உள்ளத்தை என்ன செய்வான்,
அப்படி கடுமையாக்கி கொண்டே வருவான். கடைசியில் என்ன செய்யும்? உபதேசங்கள் வேலை செய்யாத ஒரு உள்ளமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுவான்? மாற்றி விடுவான். காலத்தை அல்லாஹ் தஆலா எடுக்கலாம், அதில் ஒரு சில நாட்கள் என்ன செய்யலாம், அதில் போகலாம். ஆனால் காலம் போக போக இப்படி நடந்து விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப கஸ்வத்துல் குலூப் என்பது காலம் நீண்டு போவதனால், உள்ள உபதேசங்கள் கேட்டு காலங்கள் நீண்டு போவதனாலும் நடக்கும் என்பதை நாங்கள் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு மத்தியிலே உள்ள மிகப்பெரிய பிரச்சனை இந்த இரண்டாவது கட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல செய்திகள் நாள்தோறும் இருக்கின்றன. சஹாபாக்களுடைய காலம் எப்படி இருந்தேன்டா, இந்த நல்ல செய்திகளை கூட சொல்லி மக்கள் சோர்வாகி விடுவார்கள், அமல் செய்யாமல் இருந்து விடுவார்கள் அல்ல, சோர்வாகி விடுவார்களோ என்று தான் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, சில நபித்தோழர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மஜ்லிஸிலே நிறைய பேர் கூடியிருக்கிறார்கள், உரை கேட்பதற்காக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வரவில்லை, வெளியே வராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெளியே வராமல் இருந்த நேரத்தில், ஏன் நீங்கள் லேட்டாகி வந்தார், ஏன் நீங்கள் லேட்டாகி வாரீங்க என்று கேட்ட நேரத்தில், எனக்கு நீங்கள் இருப்பது தெரியும், எனக்கு நீங்கள் இந்த மஜ்லிஸில் இருப்பது தெரியும், ஆனால் நான் கராஹியத் ஸஆமா, உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டு விடுமோ என்பதனால் தான் என்ன செஞ்சேன், நான் லேட்டாகி வந்தேன். நபி அவர்கள் எங்கள் சோர்வை கவனித்து உரை நிகழ்த்துவார்கள், எங்கள் சோர்வை கவனித்து உரை நிகழ்த்துவார்கள். அப்படின்னா இன்றைக்கு என்ன சப்ஜெக்ட் என்றால், கேட்கறதுக்கு எந்த நாளும் கேட்கலாம், வீட்டில் இருந்துட்டு கேட்கலாம், ரோட்டில் போயிட்டு கேட்கலாம், வேற வேலையில் இருந்துட்டு என்ன செய்யலாம், கேட்கலாம், காதில் உலாமையும் கேட்கலாம். அப்படி காலத்தில் இருந்துக்கிறோம். அப்படி காலத்தில் இருந்து கொண்டு ஒரு உபதேசமாக நம்மளுக்கு வேலை செய்யலைன்னு வைங்களேன், அதில் ஒன்றில்லாத நம்மளுக்கு மாற்றம் ஏற்படுத்தலைன்னு வைங்களேன், அது நிச்சயமாக காலம் நீள நீள எங்கள் உள்ளத்தை கடுமையாக்குகின்ற ஒரு நிலைக்கு என்ன செய்யும், உருவாகும். அன்புள்ள சகோதரர்களே, நான் பல காரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம், ஆனால் இந்த இரண்டு காரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இரண்டு காரணங்கள் மூலம் உள்ளம் கடுமையாகி விட்டதா, உபதேசம் பயனளிக்காதது மட்டுமல்ல, இறைவனுடைய பகுதி நாங்கள் பலகீனமாகுவோம் என்பது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு இறங்கக்கூடிய உள்ளம் காணாமல் போய்விடும், அழக்கூடிய மனோநிலை இல்லாமல் போய்விடும், எதுக்கெல்லாம் நெகிழ்வோமோ அந்த நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் போய்விடும். நினைத்து பாருங்கள், வறுமையுடைய காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எல்லாரும் வறுமையில் இருக்கிற மாதிரியான ஃபீலிங்கே ஏற்பட்டிருக்கும். கஷ்டப்படுற எல்லாருடைய உணர்வு நம்மளுக்கு விளங்கி இருக்கும். எத்தனை பேர் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சிந்தித்திருப்போம். ஆனால் அது படிப்படியாக அல்லாஹ் தஆலா வறுமையிலிருந்து நம்மளை நீக்கி 10 வருடங்களுக்கு பின்னால் வசதியான இடத்துக்கு ஆக்கிட்டோமா, இன்றைக்கு யார் சோறு தின்னாதவன் வைக்கிறான் அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு மாறிடுவோம். ஏன் தெரியுமா, நீங்க தின்ன ஆரம்பிச்சிட்டீங்க, நம்ம தின்ன ஆரம்பிச்சிட்டோமா, நம்ம வாழ ஆரம்பித்து விட்டோமா, உலகத்தில் அப்படி இல்லை என்கின்ற மனோநிலைக்கு வரும். இது கடுந்தன்மையின் முதல் கட்டம், இது கடுந்தன்மையின் முதல் கட்டம். ஏழைகளுக்கு இறங்காத மனம், கஷ்டப்படுகின்றவர்களுக்கு இறங்காத மனம், அனாதைகளுடைய தலையை வருடுவதற்கு மனம் வராத மனம், இந்த மாதிரியான நிலை வந்துவிட்டது என்று வைங்கள். நாங்கள் உலகத்தில் கூட மற்ற மக்களுடைய மனோநிலைக்கு அந்த நெகிழ்வுத்தன்மைக்கு வராமல் இருக்கிறோம் என்பது அர்த்தமாகிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே பாரிய ஒரு பொறுப்பு, பாரிய ஒரு கடமை, எமது உள்ளம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை அடிக்கடி யோசிப்பது. ஆனால் அது விளங்காத சகோதரர்களே, உள்ளம் போய்கொண்டிருப்பது என உணர்வதே உள்ளத்தால தான். அதனால உள்ளத்தை பற்றி உணர்வு அந்த நிலையில இருந்து கொண்டு கஷ்டம், அந்த நிலையிலே இருந்து கொண்டு கஷ்டம். அதை உணர வேண்டும் என்றால் ஒரே வழி, உள்ளம் நெகிழ்ந்தவர்களுடைய வரலாறை படிப்பது. உள்ளம் நிகழாம நம்ம நிலையிலிருந்து மிகவும் தாண்டி நல்லவர்களாக இருக்கிறார்களே, அவர்களை தெரிந்து கொள்வதுதான் எமது உள்ளம் பண்படுவதற்கான ஒரே சிறந்த வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நெகிழ்ந்த உள்ளமாகவும் உபதேசங்களை ஏற்கக்கூடிய உள்ளமாகவும் எம் அனைவரது உள்ளத்தை மாற்றி அருள் புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் உயிர் வாழ்தல் என்ற பகுதியில் மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு நாம் இப்பொழுது இப்படி நினைத்து விடக்கூடாது. நாம் சில விஷயங்களுக்கு அழுகின்றவர்களாக இருப்போம், சில உபதேசங்களை உள்ளத்தில் ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அதனால் எங்களது உள்ளம் முழுமையாக உயிரோடு இருக்கிறது என்று நினைத்து விடக்கூடாது. நாம் எத்தனையோ விஷயங்களுக்கு அழாமல் இருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களுக்கு அழாமல் இருக்கிறோம். அப்படி என்றால் எங்கள் உள்ளத்தின் ஒரு பகுதி இறந்துதான் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மூமின்கள் என்றால் யார் தெரியுமா? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹு வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். மூமின்கள் என்றால் யார் என்றால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளம் நடுநடுங்கும். வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும்.
நினைத்து பாருங்கள், இந்த நிலை எங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது? இல்லை, குறைவு. அப்படி என்றால் நாம் உள்ளம் உயிரோடு இருக்கின்றவர்களுடைய பட்டியலில் முதல் தரத்தில் கிடையாது. நாங்கள் என்னதான் நிகழ்வுடைய உள்ளத்தோடு இருந்தாலும் முதல் தரத்திலே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹுமும், இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய உணர்வுகளும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய மூளைகளில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் பற்றிய கவலைகளும் யாருக்கு ஏற்படும்? சொல்லுகின்ற பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஏற்படக்கூடிய உள்ளம் நம்மிடத்திலே என்ன இல்லை என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா கண்ணீர் வடிக்கக்கூடிய, அவர்கள் கண்ணீர் வடித்தல் சில சந்தர்ப்பங்களை நினைத்து பாருங்கள். நமது கண்ணீரையும் அவர்களுடைய கண்ணீரை நினைத்து பாருங்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பின்னால அவர்களை நபி அவர்கள் எப்படி சந்திக்க போவாங்களோ, ஏன்னா அவங்களோட வளர்ப்பு தாயாக இருந்தாங்க, அது மாதிரி சந்திக்க போறாங்க. சந்திக்க போன நேரத்தில் அபூபக்கரையும் உமரையும் கண்ட உடனே ரலியல்லாஹு அன்ஹுமா கண்ட நேரத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். ஒரு பெண்மணி கண்ணீர் வடித்து அழுதார்கள். அழுத நேரத்தில் அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்லதைத்தானே வைத்திருப்பான். வமா இந்தல்லாஹி கைருன் லி நபிஹி, அவனுடைய தூதருக்கு அல்லாஹ் நல்லதைத்தான் என்ன செஞ்சிருப்பான்? வைத்திருப்பான். ரசூலுல்லாஹ்ங்களை மரணிச்சு நினைச்சு நீங்க ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவ பதில் சொன்னான், நான் அதை நினைத்து அளவில்லை. அதான் அங்கே ஃபிக், அவங்களுடைய அறிவு. நான் அதை நினைத்து என்ன அளவில்லை, எனக்கு தெரியும் அல்லாஹ்விடத்திலே தன் தூதருக்கு அல்லாஹ் நல்லதைத்தான் வைத்திருப்பான் தெரியும். நான் எதற்காக அழுகிறேன் தெரியுமா? நபி அவர்கள் இருக்கிற நேரத்தில் எமக்கும் அல்லாஹுக்கும் எமக்கும் இடையில் ஒரு வகையுடைய நேரடி தொடர்பு இருந்தது. இறைவன் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது கதின் கத அல் வஹி, அந்த தொடர்பு இப்பொழுது இல்லை. அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் அப்படி என்று சொல்லி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கோணத்தில் நினைத்து அழுவதற்குரிய உள்ள எப்போ வரும்? கோணங்கள் இருக்கின்றனவே உலகத்தில், ஈமானுக்குரிய பகுதியில் உள்ள இந்த கோணங்களை நினைத்து அழக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு எங்களோட உள்ளம் உயிரோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எல்லா பகுதிகளையும் டச் பண்ணும். எந்த அளவுக்கு காய்ந்து இருக்கிறது அந்த அளவுக்கு தேவையான பகுதிகளோடு மட்டும் என்ன செய்யும், அது போய்கொண்டிருக்கும். அதை நினைத்து அழுதார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். உஸ்மான், நம்மெல்லாம் கபரு ஜனாசாக்களை கண்டால் அழத்தான் செய்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரில் இருந்து கொண்டு அடிக்கடி அழுவார்கள். கபரை ஜனாசாவை காணுகிற நேரத்தில் கபரிஸ்தானத்திலே நிறைய அழுவார்கள். அப்போ அவருடைய வேலைக்காரர் கேட்கிறார், ஏன் நீங்கள் கபரை கண்டால் என்ன செய்கிறீர்கள், அழுகிறீர்கள்? எதற்காக அழுகிறீர்கள்? கபரு வேதனை நினைத்து நாம் அழுதிருப்போம், மரணத்தை நினைத்து அழுதிருப்போம், அல்லாஹ் வறுமையில் இதற்கு பின்னால் விசாரிப்பான் நினைத்து அழுதிருப்போம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் அழுகிறார் என்று சொன்னால் அவர் உள்ள என்ன செய்து எல்லா பகுதிக்கும் விரிந்து கொடுக்கிறது என்பது அர்த்தம், யோசிக்கிறார் என்பது அர்த்தம். அது அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறானே, உள்ளத்துடைய அந்த விரிந்த தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நேரத்தில் எப்படி சொல்றான்? அலம் நஸ்ரஹ் லக சத்ரக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் பேசுறான். அஃபமன் ஷரஹ சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு எவரது உள்ளத்தை அல்லாஹ் ஷரஹ் பண்ணி விட்டானோ, இந்த ஷரஹ் என்ற அந்த சொல் இருக்கிறதே, உள்ளம் விரிந்து போகக்கூடிய நிலையை என்ன செய்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கேட்ட நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் கபர், கபர் இருக்கிறதே, அவ்வலு மனாசிலில் ஆகிரா, ஒரு மனிதன் மறுமையை நோக்கி பிரயாணம் செய்கின்ற அந்த பாதைகளில் முதல் கட்டம். அதான் ஃபர்ஸ்ட் அவன் கால் எடுத்து வச்சுக்கிறான். அதில் தான் அது சீரடைந்து விட்டால், அந்த முதல் கட்டம் அவனுக்கு சீரடைந்து விட்டால் அந்த பிரயாணம் சிறந்த பிரயாணமாக அமைந்துவிடும். அது சீரடையவில்லை என்றால் அந்த பிரயாணமே சீரற்றதாகிவிடும். அதனால் அதை கண்டவுடனே எனக்கு என்ன செய்து அழுகை வருகிறது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எப்படி சிந்திக்கிறார்கள் என்று பாருங்கள். மூத்தா யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தளபதியை வைக்கிறார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அதே போல ஸைத் இப்னு ஹாரிஸா, 3 படை தளபதிகள். அந்த நேரத்தில் அதாவது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கடைசி படை தளபதி, 3 பேர்ல கடைசி. வீரத்துக்காக போட்டி போடக்கூடிய அவர்களுக்கு 3இல் கடைசி என்பதும் ஒரு மன வருத்தமாகத்தான் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களும் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்துக்காக வழி அனுப்புகிற நேரத்தில் அழுதார்கள். அழுத நேரத்திலே மக்கள் கேட்டார்கள், ஏன் நீங்க அழுறீங்க? ஜிஹாதுக்கு போறீங்க, ஷஹாதத்து கிடைக்க போது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், நான் அதை நினைத்து அழவில்லை, நான் ஜிஹாதுக்கு போறேன் அதை நினைத்து என்ன செய்யல, நான் அழவில்லை. உயிர் பிரிய போகிறது இதை நினைத்து அழவில்லை. நான் அழுவெல்லாம் எதற்கு தெரியுமா? நான் மரணித்த பின்னாலும் ஜிஹாதில் கொல்லப்பட்ட பின்னாலும் மறுமை நாளில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறானே, வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா வகான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்தே தீர வேண்டும்.
உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்தே தீர வேண்டும், அது இறைவன் தன் மீது எழுதிய ஒரு விதி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, அதை நினைக்கின்ற பொழுதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வனதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸிய்யா. பின்னர் இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்களை நாம் அந்த நரகத்தில் வீழாமல் காப்பாற்றுவோம். எவர்களெல்லாம் அநியாயக்காரர்களாக மோசமானவர்களாக இருந்தார்களோ கடக்கின்ற பொழுது அவர்களை நரகத்தில் நாம் வீழச் செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நானும் அதை கடந்து போக வேண்டி இருக்கிறதே என்று நினைக்கின்ற பொழுதுதான் எனக்கு இந்த கண் கலங்குகிறது என, அதாவது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஜிஹாதுடைய பிரயாண நேரத்தில் எப்படி அவர்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் தோன்றின நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே அன்புள்ள சகோதரர், ரிக்கத்துல் கல், உள்ளத்துடைய நெகிழ்வுத்தன்மை, உள்ளத்துடைய இது போன்ற இந்த மனோநிலை இருக்கிறது எப்பொழுது ஏற்படும்? இதனால் தான் ஏற்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தோழர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில கற்களை எடுத்தார்கள். கற்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அப்படியே கீழே அடிச்சாங்க. அடிச்சுட்டு சொன்னாங்க, யௌமுல் ஹமீஸ் ஒமா யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமை இன்றைக்கு. என்ன வியாழக்கிழமை என்றா என்ன தெரியுமா? அப்படி என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்றைய தினம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஜமாஅத்து தொழுதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஜமாஅத்து தொழுதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அந்த சூரா இன்னும் எனது காதிலே என்ன செய்கிறது, ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நினைத்து அழுதார்கள். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, இவைகளெல்லாம் ஒரு ஈமானிய உள்ளத்தின் விளைவாகத்தான் ஏற்படும். இல்லை என்றால் கண்ணீருக்கு இஸ்லாம் பெரிய கூலி கொடுத்திருக்காது. வெறும் கண்ணீருக்கு ஒரு பெரிய கூலி கொடுக்கிறது என்றால் எங்கிருந்து வருது? உள்ளம் இயல்பாக உருகக்கூடிய நிலையில் இருந்தால் தான் அது என்ன செய்யும், வரும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு. ஒரு மனிதர் தக்கரல்லாஹ ஹாலியன், தனித்து நின்று தனியே இருந்து இறைவனை ஞாபகப்படுத்துகிறார், அவருடைய கண்கள் கண்ணீர் வடித்தன. அன்புள்ள சகோதரர்களை, ஒரு மனிதர் வீதியால போய் கொண்டிருக்கிறார். நல்ல மனிதர்கள் என்ற நேரத்தில் எங்கெங்கெல்லாம் ஞாபகங்கள் வருதுன்னு பாருங்க, இறைவனுடைய ஞாபகம். அவர் போய் கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறார் வீதியில். சாதாரணமான சம்பவம் என்ன, எல்லா வீடுகள் நம்ம சர்வசாதாரண பார்க்கக்கூடிய சம்பவம். அவருடைய சிந்தனை எப்படி வேலை செய்து பாருங்க. ஒரு தாய் தன குழந்தைய அவ ஏதோ குறும்பு செய்வதற்காக, தவறு செய்வதற்காக கோபத்தில் அடித்து வீட்டுக்கு வராதுன்னு வெளியே அனுப்பிட்டான், கதவை மூடிட்டான். அவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தை மிச்ச தூரம் போகுது. போன அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா, கொஞ்ச நேரம் அங்கலங்கில பார்த்துட்டு அழுது கொண்டு மறுபடி கதவின் பக்கம் என்ன செய்கிறது, ஓடி வருகிறது. ஓடி கதவை தட்டு, தாய் திறக்கலை. அந்த குழந்தை அப்படியே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருக்கிறாரு. குழந்தை அப்படியே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் வாசல்ல அந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு தூங்கிட்டு, தாய் ஒரு கொஞ்சம் நிமிடங்களில் கதவை திறக்கிறா. திறந்தோடனே குழந்தை வாசல்ல தூங்கி கொண்டிருக்கிற கண்டோடனே பதறி எடுத்து அணைத்து கண்ணீர் வடித்து, ஏன் இப்படி தவறு செய்கிறாய், இதனால தான் நான் இப்படி ஆக வேண்டியிருக்கிறேன் என்று சொல்ற நேரத்தில் அவர் நினைத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் தாயை விட 70 மடங்கு தன் அடியான் மீது இரக்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் எப்படி என்று நினைத்து பார்த்தார். சுபஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் பாவங்கள் செய்கின்ற பொழுது தண்டிப்பதும் சோதனைகள் தருவதும், அதற்கு பின்னால் எப்படி ஒரு தாய் தன் வாசலிலேயே அந்த குழந்தை கண்ணீர் வடித்து தூங்கி கொண்டிருப்பதை கண்ட நேரத்தில் பதறினாரோ, இதைவிட இறைவன் 70 மடங்கு இரக்கம் கொண்டு வந்தால் அந்த இறைவனே நம்மை நரகில் வீசக்கூடிய நிலைக்கு நாம் கொண்டு வருகிறோம் என்றால் எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்று நினைத்து பார்த்து அந்த செய்தியை என்ன செய்கிறார், அதை ஒரு பதிவாக என்ன செய்கிறார், ஒரு நூலிலே பதிவு செய்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். எனவே எந்த இடங்களாக இருந்தாலும் சரி, உள்ளம் நெகிழ்வதற்கிறதே, எமது உள்ளம் எந்த அளவுக்கு நல்ல உணர்வோடும் நல்ல விஷயங்களை உள்வாங்கக்கூடிய மனநிலையோடும் இருக்கிறதோ அங்கேதான் எங்கள் உள்ளம் நெகிழும். எந்த அளவுக்கு நாம் அதை பற்றிய சிந்தனை செய்யாமல் போய்கொண்டிருக்கிறோமோ, ஒரு காலம் வரும் இறைவனை புறக்கணித்து அந்த உள்ளத்தை வைத்துக் கொண்டிருந்ததால் நாமே நம்மளை புறக்கணிக்கக்கூடிய நிலையும், நமது குடும்பமே நம்மளை புறக்கணிக்கக்கூடிய நிலையும், நமக்காக யாரும் அழாத ஒரு நிலையும் என்ன செய்யும், உருவாகும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, உள்ளம் நெகிழக்கூடிய நிலைமையை உருவாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, 3 கண்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார்களே, அந்த நிலை வர வேண்டும் என்றால் உள்ளம் நெகிழக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும். 3 கண்கள், ஐனுன் ஒரு கண், கல்லத் அன் மஹாரிமில்லா அல்லாஹு தஆலா தடுத்தவைகளை பார்க்காமல் இருந்த கண்கள், வ ஐனுன் ஹரசத் ஃபீ சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் காவல் காத்த கண்கள், அதே போன்று வ ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லா அல்லாஹ்வுக்காக அழுத கண்கள், அல்லாஹ்வுக்காக அழுத கண்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்தை உயிரோடு வைத்திருக்கவும், அந்த உள்ளம் நிகழக்கூடிய அமைப்பிலும் உபதேசங்கள் கேட்கக்கூடிய அமைப்பிலும் ஏழைகளுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் நெகிழ்ந்து போகக்கூடிய அமைப்பிலும் இருப்பதற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.